அன்பர்களே, கடவுள் அனைத்தும் நிறைந்தவர். அப்படி இருக்க அவர் இந்த உலகத்தை எல்லாம் படைத்து அதிலே மனிதர்களையும் படைத்திருக்கிறார். இந்த மனிதர்கள் அவருக்கு தேவையில்லை, படைப்புகள் அவருக்கு தேவையில்லை. அவருடைய அருள் பெருக்கிலிருந்து மனிதர்களும் படைப்புகளும் வருகின்றன. அப்படி இருக்க இவையெல்லாம் எவ்வளவோ குறைவுள்ளவை, மனிதரும் எவ்வளவோ குறைவுள்ளவர். அதனால் கடவுள் தம்மை மிக உயர்வாக எண்ணி இந்த படைப்புகளை பற்றி கவலையற்றவராக விண்ணகத்திலே வீற்றிருக்கிறாரா என்றால் இல்லை. அதிலும் குறிப்பாக மனிதர்களிலே பலரை அவர் தடுத்து ஆட்கொள்கிறார். ஏதோ ஒரு பணியிலே, வேலையிலே, போக்கிலே ஈடுபட்டிருக்கிற மனிதனை நெல் என்று சொல்லி அந்த வழியில் போகாதே, அந்த வேலையில் ஈடுபட்டு கொண்டிருக்காதே, நான் காட்டுகிற வேலையை செய், நான் காட்டுகிற வழியிலே போ, என்னுடைய ஆளாக இரு என்று சொல்கிறார். அதைத்தான் நம்முடைய நாட்டவர் தடுத்து ஆட்கொள்ளுதல் என்றார்கள். சாதாரணமாக கிறிஸ்தவர்களை அழைத்தல் என்பாவும். ஆனால் இங்கு நம்முடைய நாட்டிலே, தமிழ்நாட்டிலே அதனை தடுத்தாட்கொள்வது என்று சொன்னார்கள். இந்த தடுத்தாட்கொள்வது எப்படி இருக்கிறது, அதனுடைய சிறப்பு என்ன என்பதையெல்லாம் நாம் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் திருவாசகத்தை நாம் பயில வேண்டும். திருவாசகத்திலே பல பாடல்கள் இந்த தடுத்தாட்கொள்வதை பற்றித்தான் இருக்கின்றன. கடவுள் எப்படி தடுத்து ஆட்கொள்கிறார், அதன் விளைவுகள் என்ன, இந்த தடுத்தாட்கொள்ளப்பட்டவருக்கும் கடவுளுக்கும் இடையே உள்ள உறவு இப்படியெல்லாம் இருக்கும் என்பதையெல்லாம் பல பாடல்களிலே மாணிக்க வாசகர் மிக அருமையாக உள்ளத்தை கொள்ளை கொள்ளும் வகையிலே சொல்லி இருக்கின்றார். முதலாவது, இந்த தடுத்து ஆட்கொள்வது எப்படி இருக்கும் என்பதை பற்றி சொல்லும் பொழுது இப்படி அவர் சொல்லுகிறார். முத்தினறி அறியாத மூர்க்கரோடு முயல்வேனை பத்தினறி அறிவித்து பழவினைகள் பாருமண்ணம் சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி எனையாண்ட அத்தன் எனக்கு அருளியவாறு ஆர் பெறுவார் அச்சோவே என்று உருகுகின்றார். உலகிலே பலர் தம்முடைய இறுதி கதி என்ன, நம்முடைய பிறப்பின் நோக்கம் என்ன என்பதை அறியாமல் இந்த இம்மை நலன்களை தேடுவதிலும் அதை மூர்க்கத்தனமாக ஈடுபடுவதிலும் முழுமூச்சாக ஈடுபட்டு விட்டு வேறு எதை பற்றியும் நினைக்காதவர்களாக இருக்கிறார்கள். மூர்க்கத்தனமாக செல்வத்தை பெருக்குவது, இன்பத்தை பெருக்குவது, இப்படி இருக்கின்றார்கள். கடவுளை அடைவது என்பதை பற்றி எண்ணம் இல்லாமல் இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களோடு முத்தி நெறி, கடவுளை அடைகிற வழியை அறியாதவர்கள் தங்களுடைய மனம் போன போக்கிலே செல்வம் முதலியவற்றை நாடியவர்களாக, தேடுகிறவர்களாக, அதற்காக உழைத்து களைத்து சலித்து போகிறவர்களாக இருக்கிறார்களே, அப்படிப்பட்டவர்களோடு தான் நானும் இருந்தேன் என்று மாணிக்க வாசகர் தன்னை பற்றி சொல்லிக் கொள்ளுகிறார். இந்த மூர்க்கர் என்பது கேடுகட்ட செயல்களை செய்தார்கள் என்பதை பற்றி அல்ல, தனக்கு நிறைவு தராத இந்த செல்வம் முதலியவற்றை நாடுவதிலே பிடிவாதமாக இருக்கிறவர்களை மூர்க்கர் என்று சொல்லி, அப்படிப்பட்டவர்களோடு நான் என் வாழ்க்கையை கடத்தி விட்டேன். அப்படிப்பட்ட என்னை கடவுள் ஆண்டு கொண்டார், என்னை தன்னுடைய ஆளாக்கி கொண்டார். அப்படி தன்னுடைய ஆளாக என்னை ஆக்கிய போது அவர் என்னவெல்லாம் செய்தார் என்று சொன்னால் எவ்வளவோ இனிமையானது. அதைத்தான் வரிசையாக 4 முக்கிய செயல்களை அவர் செய்ததாக, கடவுள் செய்வதாக மாணிக்க வாசகர் உணர்த்துகிறார்.
பத்து நெறி அறிவித்து, பணம், பேர், புகழ் என்று தெரிந்து கொண்டிருந்த என்னை தடுத்து ஆட்கொண்டு இறைவனை அன்பு செய்வது எப்படி என்று அவரே கற்றுத் தருகிறார். ஒரு குழந்தைக்கு தாயை அன்பு செய்ய தன்னாலேயே தெரியும். அதே போல நமக்குள்ளேயும் இறைவனை அன்பு செய்வதற்கான வழியை வகுத்திருக்கிறார். ஆனாலும் நாம் அதை மூடி மறைத்து விடுகிறோம். இப்பொழுது புதிதாக கடவுளை எப்படி அன்பு செய்வது என்று அவர் கற்றுத் தருகிறார், அறிவிக்கிறார். பத்து நெறி, அன்பு செய்கிற வழி என்ன என்று கடவுள் காட்டுகிறார். ஆனால் இத்தனை ஆண்டுகளாக இந்த முத்து நெறி அறியாத மூர்க்கரோடு நான் முயன்று கொண்டிருந்தேன் அல்லவா? அதனால் உண்டான கேடுகள், பிழைகள், தவறுகள், பாவங்கள் எவ்வளவோ உண்டு. அவற்றையெல்லாம் அறுத்து விடுகிறார், நீக்கி விடுகிறார், மன்னித்து விடுகிறார். இது இரண்டாவது செயல். பழைய இந்த மூர்க்கத்தனமான செயல்களை எல்லாம் அவர் நீக்கிவிட்டார், அது சரி. இனிமேல் நான் தீமையை நாடாதபடி என்னுடைய மனசிலே இருக்கிற களங்கம், கரை முதலியவற்றை துடைத்து அழித்து விடுகிறார். சித்த மலம் அறிவித்து, மரங்களை பார்க்கிறோம், செடி கொடிகள் சும்மா வெட்டி விட்டா தளர்த்து வந்துடும். வேரோடு பிடுங்கினால்தான் அது மீண்டும் வராது. அதே போல இந்த மூர்க்கத்தனமான செயல்களிலே, கொடிய பாவம் முதலியவற்றிலே ஈடுபடுகின்ற மனசு இருக்கிறது. அந்த மனசிலே ஊறி கிடக்கின்ற அந்த ஆணி வேர்களை, ஆழமாக பதிந்திருக்கிற ஆணி வேர்களை பிடுங்கி எடுப்பது சித்தமலம் அறிவித்து. இந்த மூன்றும் செய்கிறார். அதிலே பத்து நெறி அறிவிப்பது என்பது முக்கியமானது. கடவுள் அவரை எப்படி அன்பு செய்ய வேண்டும் என்று அவர் கற்றுத்தந்தால்தான் நமக்கு படிக்க முடியும், தெரிந்து கொள்ள முடியும். மீதி இரண்டும், தீயவற்றை அகற்றுவதும் தீயவற்றிலே மீண்டும் நழுவி விடாதபடி காப்பாற்றுவதும், அப்படி அந்த இரண்டும் ஒரு எதிர்மறையான வினைகள் என்று நாம் சொல்ல முடியும். அவற்றையும் செய்கிறார். இப்படி செய்வதன் மூலமாக என்ன ஆகிறது? ஒரு தோட்டத்தை பயிர் செய்வதற்கு களையெல்லாம் எடுப்பது போல இதெல்லாம். வெறுமனே களை எடுத்துக்கொண்டே இருந்தால் போதுமா பயிர் வளர்வதற்கு? ஆகவே அடுத்து இன்னொரு நேர்மறையான பெரிய செயலை செய்கிறார், சிவமாக்கி. கடவுள் மனிதனை தம்முடைய சாயலிலும் உருவிலும் படைத்தார் என்று விவிலியம் கூறுகிறது. கடவுளுடைய சாயல் நம்மிடம் இருக்கிறது. பல சமயங்களிலே அது அழுக்கு பிடித்ததாக, கரை படிந்ததாக, களங்கம் அடைந்ததாக இருக்கிறது. அதையெல்லாம் துடைத்து ஒளிரும் வண்ணமாக, சுடர் விட்டு ஒளிரும்படியாக நம்முடைய இறை சாயலை துலங்க செய்கிறார், சிவமாக்கி. இவ்வளவும் செய்து என்னை ஆட்கொண்டார், தன்னுடைய ஆளாக கொண்டார். ஆகா, இது எவ்வளவு அற்புதமானது, எவ்வளவு இனியது, எவ்வளவு விரும்பத்தக்கது, வேண்டத்தக்கது. என்னை இப்படி பத்து நேரை அறிவித்து என்னுடைய பாவங்களை போக்கி இனிமேலும் தீமையை நாடாதபடி செய்து என்னை தன்னுடைய சாயலிலே நிறைவு பெறச் செய்து ஆட்கொண்டானே அப்பா. அந்த அப்பன், தந்தை, அத்தன் எனக்கு என்னுடைய எந்த முயற்சியும் இல்லாமல் தானே கொடுத்தது, அருளியது யாருக்கு கிடைக்கும்? இது கிடைப்பதற்கரிய ஒரு பெரும் பேரு. அந்த பேற்றை கடவுள் எனக்கு தந்திருக்கிறார். ஐயோ, அது எவ்வளவு இனியது என்று சொல்வதற்கு முடியாது என்று சுவைத்து அனுபவித்துக் கொண்டிருக்கிறார் மாணிக்கவாசகர். நாம் அப்படி அனுபவிக்கிறோமா? கடவுள் என்னை தடுத்து ஆட்கொண்டிருக்கிறார், எனக்கு இறைவனை அன்பு செய்ய கற்றுக் கொடுத்திருக்கிறார், என் பாவங்களை அழித்திருக்கிறார், இனி பாவம் செய்யாதபடி எனக்கு புதிய ஒரு தெம்பை தந்திருக்கிறார், என்னை தன்னை போல் இருக்கும்படியாக
இன்னும் வளர்ந்து கொண்டே அவரை போன்ற நிகழ்ச்சி வளர்ந்து கொண்டே போவதற்காக எனக்கு அருளெல்லாம் புரிந்திருக்கிறார் என்பதை உணர்ந்து அனுபவித்து சுவைத்து பார்க்கிறது. அந்த நிலையிலே மாணிக்க வாசகர் இப்படி சொல்லுகிறார். முத்தினரை அறியாத மூர்க்கரோடு முயல்வேனை பத்தினரை அறிவித்து பழவினைகள் பாரு வண்ணம் சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி எனையாண்ட அத்தனை எனக்கு அருளியவாறு ஆர்வருவார் அச்சோவி என்று தன்னை மறந்து இருக்கின்றவர் நிலையை பார்க்கிறோம். நம்மால் கடவுள் இப்படி என்னை அன்பு செய்கிறார், நான் அவரை அன்பு செய்ய வேண்டும் என்ற ஒரு உணர்வோடு வாழ முடிகிறதா? அது எவ்வளவு அற்புதமான வாழ்க்கையாக இருக்கும் என்பதை நாம் நினைத்து பார்ப்பது நல்லது. வாழ்க.